திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் கே.என்.நேரு அவர்கள் சமீபத்தில் திருப்பதியில் சுமார் 44 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் நன்கொடையாக. அந்த நாளிலேயே கே.என்.நேரு அவர்கள்தான் கொடுத்த அதிகபட்ச நன்கொடை என்ற பெயரில் திருப்பதியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி கே.என்.நேரு அவர்களிடம் கேட்டபொழுது நான் கொடுத்ததை மறுக்கவில்லை, 44 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் என்பதை கூறியுள்ளார். இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. லால்குடி என்பது கே.என்.நேரு அவர்களது சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள்? குறிப்பாக விவசாயங்கள் அந்த பகுதியில் விளைநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, நெற்கதிர்கள் முழுமையாக மழையிலும் வெயிலிலும் பாதிப்புக்கு உள்ளாகி அங்கு ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலைமைகளையும் நாம் பார்த்திருப்போம். வயதானவர்களையும் பெண்களையும் இழிவாக பேசக்கூடிய வகையில் கே.என்.நேரு அவர்களது செயல்பாடுகளும் இருந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைய வேண்டும், லால்குடியில் மீண்டும் நானே வெற்றியடைய வேண்டும் என்பதற்கேற்ப பிரார்த்தனை செய்துள்ளார் கே.என்.நேரு அவர்கள். அதாவது பெரியார் கொள்கையை வழங்கக்கூடிய கே.என்.நேரு அவர்கள் இவ்வாறு செய்வது சரியா? சரி, இது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றால், நான் பக்தியில் இருக்கக்கூடியவன், ஆதலால் என்னையும் பெரியார் பற்றியான சில கொள்கைகளில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்பதை தெரிவித்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவெளியில் கடவுளே கிடையாது என்று கூறிக்கொண்டு தனிப்பட்ட முறையில் சிறப்பு பூஜையுடன், அதாவது அந்த நாளிலேயே 44 லட்சம் ரூபாய் கொடுத்த வாரி வழங்கல் வள்ளல் என்று கூறக்கூடிய வகையில் அன்று திருப்பதியில் கே.என்.நேரு அவர்களது பெயர் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதில் எதுதான் உண்மை? உங்களது ஓட்டிற்காகவும் உங்களது சந்தோஷத்திற்காகவும் மக்களை இப்படி படுத்துவது சரியா என்ற ஒரு கேள்வியை தான் நாம் முன்வைக்கப் போகிறோம். ஸ்டாலின் அவர்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இதனால் திமுகவின் ஓட்டுக்கள் சற்று குறைவாகத்தான் செய்யும். எந்த ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ குறிப்பாக இந்துக்களது பண்டிகைகளுக்கோ வாழ்த்துக்களை கூறியிருக்கிறாரா கே.என்.நேரு அவர்கள்? அவர் கூறினாலும் திமுக எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு அவர் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலே அவர் தன்னுடைய சுயநலத்திற்காக கே.என்.நேரு அவர்கள் அதை மறைத்து வைத்துள்ளார். இப்பேற்பட்ட ஒரு கே.என்.நேரு அவர்கள் பற்றியான உண்மை முகம் தெரிந்துவிட்டது என்றும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. 44 லட்சம் ரூபாய் கே.என்.நேரு அவர்களுக்கு எப்படி வந்தது, எந்த வருமானத்திலிருந்து வந்தது என்ற கேள்வியும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் கே.என்.நேரு அவர்களால் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலும், கே.என்.நேரு அவர்களது கதை முடிந்து விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.